Hi guys, welcome back to ARIVU channel. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், சி லாங்குவேஜ் சீரீஸோட இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் இஃப் லேடர், நெஸ்டட் இஃப் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த செக்ஷனில் நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்போம். ஸோ அந்த எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணி ஒரு ரிசல்ட் கொடுப்போம். ஸோ அந்த ரிசல்ட்டு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள கேஸஸில் எந்த கேஸோட மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ எந்த கேஸோட மேட்ச் ஆகுதோ அந்த பர்டிகுலர் கேஸில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? இதுதான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் நடக்குது. சின்டாக்ஸ் பாருங்கள். ஸ்விட்சுங்கிறது கீவேர்டு. எக்ஸ்பிரஷன், நம்ம கொடுக்குற எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணி ஒரு ரிசல்ட் வரும். சரிங்களா? ஸோ இந்த ரிசல்ட்டை எடுத்துகிட்டு கண்ட்ரோல் உள்ளே வரும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விட்சில் நிறைய கேஸ் இருக்கும். மோர் தென் ஒன் கேஸ் நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்த கேசஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த கேசஸோட நம்ம எவாலுவேட் பண்ணி வந்த ரிசல்ட் இருக்குல்ல, அதை மேட்ச் பண்ணி பார்க்கும். ஸோ எந்த கேஸோட நம்ம எவாலுவேஷன் ரிசல்ட் மேட்ச் ஆகுதோ அந்த பர்டிகுலர் கேஸுக்கு உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகிட்டு நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், பிரேக்குன்னு கொடுத்துருக்கோம். பிரேக் அப்படின்னா என்னென்னா அந்த பிளாக்கை விட்டு வெளியில் வந்துரு அப்படிங்கிற மாதிரி மீனிங். சரிங்களா? அப்போ இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருச்சு அப்படின்னா கண்ட்ரோல் வெளியில் வந்துடும். இன்கேஸ் இங்கே நீங்கள் கொண்டு வர ரிசல்ட்டு இந்த கேஸில் எதோடவுமே உங்களுக்கு மேட்ச் ஆகலை. இங்கே நம்ம 10 கேஸ் செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 கேஸ்லேயுமே அந்த எவாலுவேஷன் ரிசல்ட் மேட்ச் ஆகலை அப்படின்னா டைரெக்டாக கண்ட்ரோல் எங்கே வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டிஃபால்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துக்கு கண்ட்ரோல் வந்துடும். ஸோ இந்த டிஃபால்ட்டுக்கு பிறகு உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வெளியில் வந்துடும். புரியுதுங்களா? இதுதான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நடக்கிற ஒர்க்கு. ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நான் என்ன ப்ரோக்ராம் ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் 1 2 3 இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் 1ஓ இல்லை 2ஓ இல்லை 3ஓ கொடுத்தேன்னா எனக்கு எப்படி அவுட்புட் வரணும்னா இந்த கிவன் நம்பர் இஸ் 1ன்னு கொடுத்தேன்னா, 2 கொடுத்தேன்னா இந்த கிவன் நம்பர் இஸ் 2, 3 கொடுத்தேன்னா இந்த கிவன் நம்பர் இஸ் 3 இப்படின்னு வரணும். இன்கேஸ் நான் 4 5 இப்படி 1 2 3 தவிர வேறு ஏதாவது நம்பர் கொடுத்தா யூ ஷுட் கிவ் 1 2 and 3 அப்படின்ற மாதிரி மெசேஜ் வரணும். ஸோ இதை நான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ரைட் பண்ணிடுறேன், நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரோக்ராம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. ஸோ இது ஹெடர் ஃபைல் இன்க்ளூஷன். இங்கே எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. வாய்ட் மெயின் ஃபங்க்ஷனில் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா இன்ட் நம்பர். ஸோ ஒரு நம்பர்ன்ற வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பிரிண்ட்எஃப்பில் அவுட்புட் ஸ்ட்ரிங் என்டர் த நம்பர் கொஷின் கேட்கும். ஸ்கேன்எஃப் ரன் டைமில் நான் வேல்யூ கொடுக்குறேன் நம்பர். சரிங்களா? இந்த நம்பரை எடுத்துகிட்டு ஸ்விட்சுக்குள்ளே வரேன். ஸோ இந்த நம்பர், அதாவது நான் கொடுத்துருக்கிறது 1 or 2 or 3ன்னு கொடுத்துருக்கேன் கேசஸில். ஸோ இப்போ நான் இன்கேஸ் நான் 1 அப்படின்ற மாதிரி இன்புட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் கேஸ் 1 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூவையும் இங்கே நம்ம எக்ஸ்பிரஷனுடைய ரிசல்ட் வருது இல்லையா 1, ஸோ அந்த 1ஐயும் கம்பேர் பண்ணும், ஈக்குவாலிட்டி செக் பண்ணும். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா எந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்னா அந்த கிவன் நம்பர் இஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு
பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே அப்படியே இந்த பிளாக்கை விட்டு கண்ட்ரோல் வெளியில் வந்துடும். சரிங்களா? இன்கேஸ் நான் 2 கொடுத்துருந்தேன்னா கேஸ் 1ஓட ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணி பார்க்கும். ஸோ மேட்ச் ஆகாது. ஸோ கேஸ் 2 இந்த இடத்துல வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும். ஸோ மேட்ச் ஆகிடும். ஸோ எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த கிவன் நம்பர் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட் ஆகும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னே வெளியில் வந்துடும் இல்லைங்களா? 3 கொடுத்துருந்தேன்னா அதே மாதிரி தான், இந்த கிவன் நம்பர் இஸ் 3ன்னு பார்த்துட்டு பிரேக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். இன்கேஸ் நான் கொடுக்குறது 1 2 3 எதுவுமே இல்லாமல் 4ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், டிஃபால்ட்டுக்கு வந்துடும். இந்த கேஸை ஃபஸ்ட்டு வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும், அடுத்தது செகண்ட் கேஸை மேட்ச் பண்ணி பார்க்கும், தேர்ட் கேஸை மேட்ச் பண்ணி பார்க்கும். ஸோ எதுவுமே மேட்ச் ஆகாது. ஸோ இதில் எந்த மேட்சுமே இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டுக்கு வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் யூ ஷுட் கிவ் 1 or 2 or 3 ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என்ன ஆகும், அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இப்போ நான் இதை பில்ட் பண்ணி ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து நான் செமிகோலன் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எரர் காமிக்குது. இங்கே பாருங்கள், எரர் எக்ஸ்பெக்டட் செமிகோலன் பிஃபோர் ஸ்கேன்எஃப். ஸோ இந்த இடத்துல செமிகோலன் கொடுத்துட்டு அகெயின் நான் வந்து பில்ட் பண்ணி ரன் பண்ணுறேன். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். என்டர் த நம்பர் 1 கொடுக்குறேன். இந்த கிவன் நம்பர் இஸ் 1ன்னு வந்திருக்கு. நான் அகெயின் வந்துட்டு ரன் பண்ணுறேன். 2 கொடுக்குறேன். இந்த கிவன் நம்பர் இஸ் 2ன்னு வந்திருக்கு. ரன் பண்ணுறேன். 3 கொடுக்குறேன். இந்த கிவன் நம்பர் இஸ் 3ன்னு வந்திருக்கு. இப்போ நான் 4 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 4 கொடுக்கும்போது என்ன வரணும், டிஃபால்ட்டில் என்ன இருக்கோ அந்த மெசேஜ் எனக்கு வரும். யூ ஷுட் கிவ் 1 or 2 or 3 ஒன்லி. யூ ஷுட் கிவ் 1 or 2 or 3 ஒன்லின்ற மெசேஜ் வந்து எனக்கு வரணும். சரிங்களா? ஸோ இங்கே மிஸ்டேக் கிவன் பதில் கிவன் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள், டிஃபால்ட்டுன்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம எக்ஸ்பிரஷன் எவாலுவேஷன் ரிசல்ட்டை எல்லா கேஸோடையும் மேட்ச் பண்ணுவோம். எந்த கேஸுமே இங்கே வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னு சொன்னால் டிஃபால்ட்டுக்கு கண்ட்ரோல் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது டிஃபால்ட்டுக்கு கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும்னு சொன்னோம். ஆனால் டிஃபால்ட் இல்லாமலும் இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ரைட் பண்ணலாம். சரிங்களா? அதனால் நம்மளுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு எரர்ஸும் ரைஸ் ஆகாது. டிஃபால்ட்டுன்றது ஒரு உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ இங்கே பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் கூட ஆப்ஷனல் தான். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்கேஸ் நம்ம கொடுக்குற இன்புட்டும் இந்த கேஸும் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இது மட்டும் எக்ஸிக்யூட் ஆகிட்டு பிரேக் ஆகி கண்ட்ரோல் வெளியில் வந்துடும். ஆனால் நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னா, எல்லா கேஸஸையுமே வந்து அதை செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் வந்து அந்த பிளாக்கை விட்டு வெளியில் வரும். சரிங்களா? இதுதான் பிரேக் யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே கைஸ், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செக்ஷனோட டாபிக் கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.